अब सीधा रुख करेंगे उत्तर प्रदेश के वाराणसी का, जहां पर आज काशी में आयोजन किया जा रहा है। काशी तमिल संगमम का शुभारंभ हुआ है। மேலும் வலுப்படுத்தும் வகையிலான ஒரு உயிர்ப்புடைய அடையாளமாக ஆகியிருக்கிறது। काशी और तमिल के पुराने संबंध के केंद्र में भगवान शिव हैं। इस संबंध सेतु को आदि शंकराचार्य जी ने भारत के चारों कोनों में पवित्र पीठ स्थापित कर आगे बढ़ाया। காசிக்கும் தமிழுக்கும் இடையிலான பண்டைய உறவுகளின் மையக்கரு சாக்ஷாத் பகவான் சிவனார்தான்। இந்த உறவு பாலத்தை வலுப்படுத்தும் வகையிலே ஆதிகுரு சங்கராச்சாரிய சுவாமிகள் பாரதத்தின் 4 மூலைகளிலுமே பவித்திரமான 4 பீட்டங்களை நிறுவி முன்னெடுத்துச் சென்றார்। आपका यह प्रवास काशी की शिव भक्ति, प्रयागराज का पवित्र संगम और अयोध्या में धर्म ध्वजा आरोहण के उपरांत प्रभु श्री राम का दिव्य दर्शन अद्वितीय आध्यात्मिक सौभाग्य प्रदान करने वाला होगा। தமிழ் சகோதர சகோதரிகளே, நான் பேசுறது உங்களுக்கு புரியுதா? புரியுதா? சொல்லுங்க, புரியுது? கொஞ்சம் கை தட்டலாமே, நன்றி. எனக்கு இல்ல, மதிப்பிற்குரிய மேன்மைக்குரிய உத்தரப்பிரதேசத்தின் முதலமைச்சர் யோகி மகாராஜுக்கு தான் அது. ஓகேயா? காசியின் சிவபக்தி, பிரயாகராஜின் பவித்திரமான சங்கமம், அயோத்தியின் கொடியேற்றத்திற்கு பிறகு ஸ்ரீராமனின் திவ்ய மயமான தரிசனம் ஆகியன ஈடு இணையில்லா ஆன்மீக பேராகும்। यह आयोजन उत्तर और दक्षिण भारत की सांस्कृतिक, शैक्षिक, आर्थिक और आध्यात्मिक साझेदारी को सशक्त करते हुए भारत के उज्जवल भविष्य के नए द्वार खोल रहा है। காசி தமிழ் சங்கமத்திற்கான ஏற்பாடுகள் வட மற்றும் தென் பாரதத்தின் கலாச்சார, கல்விசார், பொருளாதார, ஆன்மீக கூட்டுணர்வை மேலும் பலப்படுத்தும்। இதே வேளையிலே பாரதத்தின் பிரகாசமான எதிர்காலத்திற்கான புதிய வாயில்களையும் திறக்கச் செய்கின்றது। इस बार की थीम लर्न तमिल, तमिल करिकुलम यानी आओ तमिल सीखें। यह पहल आदरणीय प्रधानमंत्री जी के मार्गदर्शन में ज्ञान, संस्कृति और भाषा के माध्यम से एक भारत श्रेष्ठ भारत के संकल्प को और सुदृढ़ करेगी। தமிழ் கலாச்சாரத்திற்கு உயர்வளிக்கும் வகையிலே இந்த முறைக்கான கருப்பொருள் தமிழ் கற்போம், அதாவது வாருங்கள் தமிழ் கற்கலாம் என்பதாகும்। இந்த முன்னெடுப்பு மதிப்பிற்குரிய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் வழிகாட்டுதலில் ஞானம், கலாச்சாரம் மற்றும் மொழி வாயிலாக ஒரே பாரதம் உன்னத பாரதத்தின் உறுதிப்பாடுகளுக்கு மேலும் வலு சேர்க்கும்। काशी तमिल संगमम के इस आयोजन का एक महत्वपूर्ण केंद्र बिंदु इस वर्ष तेन काशी तमिलनाडु से प्रारंभ हो रही उस यात्रा से और बढ़ जाता है, जो सड़क मार्ग से कार रैली के माध्यम से चल करके 2000 किलोमीटर से अधिक की यात्रा तय करते हुए काशी की इस पवित्र धरती पर पहुंचने वाले हैं। पांड्य राजवंश के महान शासक आद्य वीर पराक्रम पांड्यन के उत्तर की यात्रा की यह पुनः स्मृति है। शिव मंदिर और तेन काशी की कथा सांस्कृतिक इतिहास में अंकित है।
தென்காசி தொடங்கி 2000 கிலோமீட்டருக்கும் மேற்பட்ட தூரத்தை கடந்து